அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ச்சியாக தியானித்து கொண்டிருக்கிற வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்பிக் கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசங்களை குறித்து நாம் தொடர்ச்சியாக தியானித்து வந்தோம். ஆண்டவருடைய உபதேசங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவருடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை கொண்டு வருகிறது என்றும், அந்த உபதேசங்களை கேட்கிறவர்கள் சிறப்பான ஈவுகளை அடைகிறார்கள் என்றும், ஒரு மனிதன் தரமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த உபதேசங்கள் ஒத்தாசையாக இருக்கிறது என்று சொல்லியும் சில காரியங்களை தியானித்தோம். நிறைய உபதேசங்கள் இருக்கிறது. குறிப்பாக அவர் பேசின மலையில் வைத்து கொடுத்த சில உபதேசங்கள் இருக்கிறது. அதில் முதன்மையானவைகள் யார் பாக்கியவான்கள் என்கிற உபதேசம். அதில் முதலாவது நாம் தியானித்தோம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். இரண்டாவதாக தியானித்து கொண்டிருக்கிறோம், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆண்டவராகி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால் வரும் துயரம், கிறிஸ்துவுக்காய் வாழ்வதனால் வரும் துயரம், ஆவியானவருடைய வழிநடத்தின்படியே நடப்பதனால் வரும் துயரம், தன் பாவத்தை நினைத்து வேதனைப்படுவதனால் வருகிற துயரம், பிறருடைய பாவங்களுக்காக பரிதபித்து துயரப்படுகிற துயரம், கெட்டுப்போனதை நினைத்து துயரப்படுகிறது, இவை யாவும் அந்த துயரத்திலே வருகிறது என்றும், அப்படி துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிற காரியத்தையும் உங்களுக்கு முன்பதாக நான் வைத்தேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஏழாவது ஒரு காரியத்தை தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வேத வசனங்கள். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனை உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. பவுல் அப்போஸ்தலனுடைய ஒரு துயரத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். சொல்றான், எனக்கு பயங்கர துக்கம், எனக்கு இடைவிடாத மனவேதனை. நான் சொல்றேன், உண்மையை சொல்றேன், என் சகோதரர்கள்லாம் சபிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு பதிலாக நான் சபிக்கப்பட்டிருந்தா நல்லா இருக்குமே. அதை நினைச்சு பார்க்கும்போது, என் சகோதரர்களை என் இனத்தாரை நினைத்து பார்க்கும்போது எனக்கு பயங்கர துக்கமா இருக்கிறது, எனக்கு பயங்கர வேதனையா இருக்கிறது என்று சொல்லி வருகிறார். பாருங்க, 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, 10:1, சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் இருதயத்தின் விருப்பமோ நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருக்கிறது. அப்போ பவுலுடைய துக்கத்துக்கு துயரத்துக்கு காரணம் என்ன? பவுல் தன் சகோதரருக்காக தானே சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்பினாரே. காரணம் என்ன? காரணம் என்ன? இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படவில்லை, அவன் சகோதரர்கள் ரட்சிக்கப்படவில்லை. ஆகவே சொல்றான், ரட்சிக்கப்படாத என் ஜனத்திற்காக, ரட்சிக்கப்படாத என் இனத்திற்காக, ரட்சிக்கப்படாத என் சபையாருக்காக நான் மனவேதனைப்படுகிறேன், நான் துக்கப்படுகிறேன். அளவு கடந்த துக்கம் என்னை அழுத்திக் கொண்டிருக்கிறது, என்னை அழுத்திக் கொண்டிருக்கிறது. ரட்சிக்கப்படாத பாவிகளுக்காய் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம், அதனுடைய 4வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, 1 தீமோத்தேயு 2:4, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் விருப்பம் உள்ளவராக சித்தம் உள்ளவராக இருக்கிறார். பாத்தீங்களா? எல்லாரும் ரட்சிக்கப்படும், அந்த பூமியில பிறந்த எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய விருப்பம், தேவனுடைய விருப்பம் அது, உலகத்தின் இரட்சகருடைய விருப்பம் அது. ஆனா இன்னைக்கு வரையிலும் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்களா? ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாம் பாவிகளா இருக்கிறார்கள். நீங்க நல்லா கவனிங்க, இன்னைக்கு என்ன நல்லா நீங்க கவனிக்கணும், பிள்ளைகள் எல்லாம் நல்லா கவனிக்கணும், பெரியவங்க எல்லாம் நல்லா கவனிக்கணும். ரட்சிக்கப்படாதவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் எல்லாருமே பாவிகள். ரட்சிக்கப்படாதவர்கள் ஆழமான படுகொலியை நோக்கி பிரயாணம் செல்லுகிற பிரயாணிகள். அவருடைய முடிவு பரிதாபம், முடிவு மகா பெரிய பரிதாபமாக இருக்கும். ஒருவேளை பூமியில் அவர்களுக்கு நல்ல மரணங்கள் ஏற்படலாம், பூமியில் அவங்க சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பூமியிலே அவர்களை போல
ராசி உள்ளவன், அவனை போல பாக்கியசாலி, அவனை போல இவ்வளோ சிறப்பானவன்னு சொல்லி அந்த அளவுக்கு அவர்கள் அவனை போல ஒருத்தர் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு பேர் எடுத்திருக்கலாம். ஆனா நித்தியம் என்று ஒன்று இருக்கிறது, அங்கு அவனுடைய நிலைமை படுமோசமாக இருக்கும். அல்லேலூயா. நான் சில காரியங்களை இன்னைக்கு உங்களோட கூட நான் மனசு விட்டு இன்னைக்கு நான் பேசும்படியாக இருக்கிறேன். அல்லேலூயா. சில காரியங்களை உங்களுக்குள்ளால என்ன சொல்ல உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னை கவனித்துக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 16வது அதிகாரம். நீங்க 22வது வசனத்தில் இருந்து வாசிக்கும் போது சொல்லப்பட்டு இருக்கிறது, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமன் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் பாதாளத்திலே வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். கவனிக்கிறீங்க தானே? இங்கே இந்த வேத வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, 2 பேர் மரிக்கிறார்கள், 2 பேர் மரித்து போகிறார்கள். ஒருவன் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்படுகிறான், அவன் அங்கே மகிழ்ச்சியா இருக்கிறான். இன்னொருவன் பாதாளத்திலே கொண்டு போய் போடப்படுகிறான், அவன் அங்க வேதனைப்படுகிறான். சொல்லப்படுகிறது பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது. அப்போ ஒரு மனுஷன், ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன், மனம் திரும்பாத ஒரு மனுஷன், பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன், தான் ரட்சிக்கப்பட்டதாக நினைத்து கொண்டு தன்னைத்தானே வஞ்சித்து கொண்டிருக்கிற மனுஷன் மரிக்கும் போது அவன் ஆத்துமா போய் சேருகிற இடம் பாதாளம். பாதாளத்தில் அவன் வேதனைப்பட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா நீங்க கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். பாதாளத்தில் வேதனைப்படுகிற போது, அப்ப பாதாளமும் நரகம்னு சொல்றாங்களே, பாதாளம் வேறு நரகம் வேறா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். பாதாளத்தில் வேதனைப்படுகிறான், இன்னும் யாரும் நரகத்துக்கு போகலன்னு வேற சில ஊழியக்காரங்க சொல்றாங்களே, அப்படின்னா பாதாளமும் நரகமும் வேறா அப்படின்னு சொல்ற காரியத்தை நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது 2ம் வேறு வேறு என்று சொல்லுகிறவன் உண்டு, இல்ல 2ம் ஒண்ணுதான் சொல்லுகிறவன் உண்டு. வேதத்தின் மூலமா சில காரியங்களை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. பாதாளம் என்கிறது பூமிக்கு கீழே இருக்கிற ஒரு காணப்படாத உலகம் ஒன்று இருக்கிறது. அதனுடைய 3 அடுக்கு. அதில் மேல் பாதாளம் என்று ஒன்று இருக்கிறது, கீழ் பாதாளம் என்று ஒன்று இருக்கிறது. மேல் பாதாளத்துக்கும் கீழ் பாதாளத்துக்கும் இடையே ஒரு இடைவெளி இருக்கிறது. இங்க உள்ளவங்க அங்கேயும் போக முடியாது, அங்க உள்ளவங்க இங்கேயும் வர முடியாது. அப்படி ஒரு நிலைமையில மேல் பாதாளம் கீழ் பாதாளம் இருக்கிறது. மேல் பாதாளத்தை பாரடைஸ், பரதேசு, பூமிக்கு உள்ளான பரதேசு என்பார்கள். கீழ் பாதாளத்தை அது பாதாளம் என்றே சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு கீழே 3வது ஒரு இடம் இருக்கிறது, அதுக்கு பேர் நரக குழி. இந்த நரக குழிக்குள்ளால இன்னைக்கு யாரும் இதுவரையிலும் யாரும் அந்த நரகத்துக்குள்ள போகவே இல்லை. யாரும் இதுவரை பரலோகத்திலும், நல்லா கவனிங்க, பரலோகத்திலும் ஆண்டவரை தவிர எந்த மனுஷனும் கிடையாது. நல்லா கவனிங்க, இதுவரை யாரும் பரலோகத்துக்கு தேவனை தவிர வேறு யாரும் போகவில்லை. அப்படி போனதா சொல்லப்படுகிற இடமெல்லாம் வானத்தில் இருக்கிற பாரடைஸ் என்கிற இளைப்பாறுகிற ஸ்தலம். உங்களை நான் குழப்பலன்னு நினைக்கிறேன். பூமிக்குள்ளாலே, பூமிக்கு கீழே ஒரு 3 ஸ்தலம் இருக்கிறது. பாரடைஸ் பூமியின் பரதேசு, பாதாளம், எரி நரகம். சரியா? அதே போல வானத்திலும் சில இடங்கள் இருக்கிறது. வானமண்டலுக்கு மேலாக பாரடைஸ் என்று வானத்திலும் இருக்கிறது. அதுக்கு மேலே தான் பரலோகம் உன்னதம் என்று இருக்கிறது. இன்னும் யாரும் இயேசுவை தவிர ஒருவரும் பரலோகத்தும் போகல, இங்கே பூமிக்குள் கீழ் இருக்க நரகத்துக்கும் யாரும் போகல. அப்படின்னா மரித்தவர்கள் எல்லாரும், ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாம் எங்கே போயிருக்கிறாங்கன்னா பாதாளத்தில், கீழ் பாதாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பாதாளத்தில் இருக்கிறார்கள். புரிஞ்சுச்சா? குழம்பக்கூடாது. அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் வானத்தில் இருக்கிற பாரடைஸ் என்று சொல்கிற பரதேசில் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாம் பூமிக்கு கீழ் இருக்கிற அந்த பாதாளத்தில் இருக்கிறார்கள். அதுக்கு என்ன மேல் பாதாளம் சொன்னீங்க, அது எதுக்குங்க? அது எதுக்குன்னு ஒரு கேள்வி வரணும், கண்டிப்பா வரணும். என்னன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிற வரையிலும் ரட்சிக்கப்படுகிற எல்லா பரிசுத்தவான்களும் போய் இருந்த இடம் அந்த மேல் பாதாளம். அல்லேலூயா. அங்க வேதனைகள் கிடையாது, அங்கே அவர்கள் இளைப்பாரி கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து வந்து உயிரோடு எழுந்து, அவர் திருட்டன் சொன்னார், நான் உயிர்த்தெழுந்த ஞாயிறனை பேசினேனே, அந்த மேல் பாதாளத்தில் இருந்த எல்லா பரிசுத்தவான்களையும் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி அங்கே வானத்தில் இருக்கிற பாரடைஸில் கொண்டு வைத்து விட்டார். இப்பொழுது
அந்த மேல் பாதாளம் காலியாக இருக்கிறது. ஆமேன். புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஓரளவு புரிஞ்சிருக்கும். இப்போ ரெண்டாவது ஒரு பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா, கீழ் பாதாளம். அந்த பாதாளத்தில் தான் இப்போ மரிக்கிற துன்மார்க்கர், இப்போ மரிக்கிற எல்லா பாவிகளும் ரட்சிக்கப்படாதவர்களும் போய் சேர்கிறாங்க. அந்த பாதாளத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, அங்கே வேதனை உண்டாயிற்று. அல்லேலூயா. அங்கு வேதனை உண்டாயிற்று. இந்த வேதனை மத்தியிலே அவன் இப்போ ஆபிரகாம் ஆபிரகாம் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த மனுஷனுடைய மடியிலே லாசரு கொண்டு போய் விடப்பட்டிருக்கிறான். இவன் கேட்கிறான், ஆபிரகாம் கேட்கிறான், ஆபிரகாமே, இந்த இடத்துல நான் மகா வேதனைப்படுகிறேன், என்னால் இந்த தாகத்தை தாங்க முடியல, இந்த வேதனை என்னால் தாங்க முடியல, ஒரு சொல்லிட்டு தண்ணி கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும், அந்த லாசருடைய அந்த விரலின் நுனியில் கொஞ்சம் தண்ணி எடுத்து என் நாக்கில் வைப்பீங்களா, என்னால் தாங்க முடியல, என்னால் தாங்க முடியல கெஞ்சுகிறான். சொல்றான் 24 வசனத்தில், அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே, இந்த அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே. பாதாளம் வேதனை நிறைஞ்ச இடம். இந்த பாதாளத்தில் ஒரு மனுஷன் போயிட்டான்னா திரும்ப மேலே வரவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடமாக அந்த பாதாளம், அதை குறித்து நான் விளக்குகிறேன். இப்போ அந்த பாதாளத்தில் நான் வேதனைப்படுகிற போது கெஞ்சுகிறான், இறங்குங்க, எனக்கு எனக்கு இறங்குங்க. அப்புறம் சொல்றான், வாய்ப்பு இல்லைப்பா, யாரும் நினைச்ச முடியும், இங்கிருந்து அங்கே வந்து ஒன்றும் நினைச்ச முடியாது, தேற்ற முடியாது. நீ பூமியில் இருக்கும்போது நல்ல ஐஸ்வர்யமா வாழ்ந்தியே, சொகுசா வாழ்ந்தியே, உனக்கு பணம் இருக்குன்னு ஆட்டம் போட்டியே, உனக்கு அது இருக்கு இதுக்குன்னு ஆட்டம் போட்டியே ராசா, அன்னைக்கு நல்லா சிறப்பா இருந்தல்ல. ஆனால் இந்த லாசர் அப்படி அல்ல, தன்னை ஒடுக்கி வேதனைப்பட்டு கஷ்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தன்னுக்கு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறான். இப்போ அவன் இளைப்பா இருக்கிறான், நீ பாதாளத்தில் வேதனைப்படுகிறாய். 25ஆம் வசனம் கடைசி வசனம் சொல்லுகிறது, அந்த பகுதி சொல்லுது, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரு அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அது மட்டும் இல்லை, இவ்விடத்திலிருந்து அவ்விடத்திற்கு கடந்து போக முடியாது. அப்படி அந்த நமக்கு இடையே ஒரு பெரிய இடைவெளி இருக்குப்பா, அதனால வர முடியாதுன்னு சொல்லும் போது அவன் உள்ளம் உடைக்கப்படுகிற வேதனை உண்டாகிறது. அந்த வேதனை மத்தியில் இப்போ அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா, ஐயோ நான் தான் இந்த இடத்துல இருந்து வேதனைப்படுகிறேன், நான் தான் இந்த இடத்துல இருந்து சங்கடப்படுகிறேன், என் தாகத்தையும் மாற்ற முடியவில்லை, ஐயோ இந்த வேதனையை தப்பித்துக் கொள்ள முடியவில்லை, இவ்வளவு வேதனைப்படுகிறேன்னு, ஐயோ எனக்கு ஒரு 5 சகோதரங்க இருக்கிறாங்களே, உலகத்தில் எனக்கு ஒரு 5 சகோதரங்க இருக்கிறாங்களே, அவனு ரட்சிக்கப்படாம பாவியாய் வாழ்ந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம உன்னதமான வாழ்க்கை வாழாம துன்மார்க்கமாய் வாழ்ந்து பாவம் செய்து அப்படியே செத்து போனா என் அண்ணன் என் தம்பி இந்த பாதாளத்தில் வந்து வேதனைப்படுவாரு. நான் படுகிற வேதனை என் சகோதரர் படக்கூடாது. அழுகிறா, நாம் படுகிற இந்த வேதனை என் சகோதரங்க பற்றக்கூடாது, என் சகோதரங்க பற்றக்கூடாது. அதுக்காக ஒரு ஒத்தாசை செய்வீங்களா? அதுக்காக ஒத்தாசை செய்வீங்களா? சொல்றான், ஐயோ எனக்கு 5 சகோதரர் இருக்கிறாங்க. 27ஆம் வசனம், அப்படியானால் தகப்பனே எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அந்த லாசரு போய் அவர்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். எவ்வளவு துடிச்சு போயிருப்பான் இல்ல, எவ்வளவு அந்த வேதனை அனுபவத்தை அறிந்தவனுக்கு தான் புரிகிறது. ஓ இங்க யாரும் வந்துடக்கூடாது, இந்த பாதாளத்தில் யாரும் வந்துடக்கூடாது, என் சகோதரங்க இங்க வந்துடக்கூடாது, அவங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய சமூகத்தில் போகணும், அவங்க அங்க வந்துடக்கூடாது. அதுக்காக லாசரு அங்கேயாவது அனுப்புங்க, நமக்கு இடையே தான் பிளவு இருக்கிறது, அங்கேயாவது அனுப்பலாமே. துடிச்சு போனவனா அவங்க கேட்கிறான். அல்லேலூயா. அப்படின்னா பாதாளம் என்கிறது எவ்வளவு கொடுமையான இடம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அங்கேயும் அவனுக்கு அந்த ஜெபமும் கேட்கப்படலை,
என்ன சொன்னார் தெரியுமா? ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகள் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. மோசேயும் தீர்க்கதரிசிகளும் அவர் உயிரோடு இருந்தாங்களா? இல்லையே. இயேசு கிறிஸ்து பிற்பாடு வேற மற்றது அப்படின்னா மோசையும் தீர்க்கதரிசிகள் என்பது நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம். ஆமேன். மோசே எழுதின நியாயப்பிரமாண புஸ்தகங்களும் தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்ட தீர்க்க தரிசன புஸ்தகங்களும் சுருக்கமாக சொன்னா அங்கே அவர்களுக்கு வேதம் இருக்கிறது. அந்த வேதத்தை போதிக்கிற ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அவங்க செவி கொடுத்தாலே போதும். மற்றபடி செத்து போன ஒருத்தன் போய் சுவிசேஷம் சொன்னா எவனும் கேட்க மாட்டான். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற ஒரு ஊழியக்காரன் சுவிசேஷம் சொல்லியே கேட்காதவன், உயிரோடு இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரங்க அந்த வார்த்தைகளை பேசியே கேட்காதவன் செத்தவன் போய் சொன்னாலும் ஒரு நாளும் கேட்க மாட்டாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 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 ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் அவ்வளோ வேதனைப்பட்டு துடிச்சு கொண்டிருந்த பாதாளம் எப்படிப்பட்ட இடம்? யோபுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம், யோபுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, மேகம் பறந்து போகிறது போல பாதாளத்தில் இறங்குகிறவ இனி ஏறி வரா, இனி தன் வீட்டுக்கு திரும்பான், அவன் ஸ்தலம் இனி அவனை அறியாது. ஒரு மனுஷன் பாதாளத்துக்கு போயிட்டான்னா அவ்வளவுதான். பாதாளத்துக்கு போகிற மறிக்கிற வரையின ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு. சில மார்க்கங்களெல்லாம் சொல்லுவாங்க, உத்தரிக்கிற ஸ்தலம் என்று ஒன்று இருக்கிறது. நீங்க இங்க நின்று அவங்களுக்காக ஜெபம் பண்ணுனா அவங்க பரலோகத்துக்கு போவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாவிகள் அவங்கள ஆண்டவர் எங்க உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வச்சிருக்கிறாரா, இங்க நம்ம ஜெபம் பண்ணி அவங்களுக்காக ஏதாவது செஞ்சா அவங்க எங்க போயிடுவாங்க? சொல்லுன்னு பரலோகத்துக்கு போயிடுவாங்க. அப்படி நினைச்சு வஞ்சிக்கப்பட்டுறாதுங்கள். அல்லேலூயா, அல்லேலு. ஒரு உத்தரிக்கிற ஜலமும் இல்லை. செத்தவனுக்காக நீங்க பண்ணுகிற எந்த ஜபமுமே தேவ சமூகத்தில் போய் கேட்கப்படவும் படாது. ஆமேன். மரித்தவர்களுக்காக பண்ணுகிற எந்த ஜபமும் பிரயோஜனமே இல்லை. அதனால் ஒரு உபகாரம் இல்லை. அதே போல மரித்தவர்கள் திரும்பவும் பூமிக்கு, பாதாளத்தை ஒருத்தன் இறங்கிட்டானா திரும்பவும் பூமிக்கு வர முடியாது. ஆமேன். அதோடு கூட நீதிமொழிகள் 1வது அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அப்படியே 12வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பாதாளம் விழுங்குவதை போல நாம் அவர்களை விழுங்குவோம், குழியில் இறங்குறவர்கள் விழுங்கப்படுவது போல அவளை முழுமையாக விழுங்குவோம். 2வது, பாதாளத்துக்கு ஒரு தன்மை இருக்கு, நல்லா கவனிங்க. பாதாளம் விழுங்கும், பாதாளம் விழுங்கும். விழுங்குன்னா அர்த்தம் என்ன? சில செடிகளில் நீங்கள் சயின்ஸ் படித்த பிள்ளைகளுக்கு தெரியும், சில செடிகள் உண்டு, அந்த பூ இருக்கு, அந்த பூ அப்படியே விரிந்து போயிருக்கும். சில பூச்சிகள் அந்த செடிக்கு மேலே அந்த உட்கார்ந்துன்னா டப்புன்னு அந்த செடி மூடு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவ்வளோதான், அவ்வளோதான். இதே போலதான் அந்த செடியில ஒரு வாசனை இருக்குமா, அந்த வாசனை தேடி தான் இந்த பூச்சிகள் எல்லாம் போகுமா, அந்த போய் என்ன செஞ்சிடும், இழுத்துடும். அதே போல பாதாளத்துக்கு ஒரு வாசனை உண்டு, பாதாளத்துக்கு ஒரு கவர்ச்சி உண்டு. அந்த கவர்ச்சி, அந்த வாசனை மக்களை பிரியப்படுத்துகிற வாசனை. அந்த பாதாளத்திலிருந்து அந்த பிசாசு அந்த வாசனை அனுப்பி விடுவான். மக்கள் அதில் கவரப்பட்டு அப்படியே இழுக்கப்படுவார்கள். மக்கள் அந்த கவர்ச்சியில வீழ்ந்து அப்படியே இழுக்கப்படுவாங்க. டப்புன்னு ஒரு நாள் பொட்டுன்னு போய் சத்தேவா. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அதனால தான் கவர்ச்சிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கண்மையும் தீட்டி லிப்ஸ்டிக்கும் போட்டு அங்கே கொண்டே அங்கே விட்டு இங்கே விட்டு மூக்கிலிருந்து இப்படியே சுற்றி இங்கே கை வரையில அதையும் இதையும் போட்டு நல்ல கவர்ச்சி காட்டுங்க, நல்ல கவர்ச்சி காட்டுங்க, நல்லது தான். ஆனால் பாதாளத்துக்கு போகாதபடி உங்களை காத்துக்கொள்வது அதை விட நல்லது. ஆமேன். நான் எத்தனையோ முறை சொல்கிறேன், இந்த கண்களில் பிசாசு, நல்லா கவனிங்க, பிசாசு கண்கள் மூலமாக தான் அநேகருக்கு உள்ளே போவான். இன்னொன்று, பிசாசு அடுத்தவங்களை வஞ்சிக்கிறது மற்றவங்களுடைய கண்கள் மூலமாய். நம்ம கண்ணு வழியாக பிசாசு உள்ள போயிடக்கூடாது. நம்ம கண்ணை பார்த்து அடுத்தவனும் பாவத்தில் வீழ்ந்துடக்கூடாது. உங்கள் கண்களை ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ளுங்கள்.
எத்தனை முறை எவ்வளோ 5 வருஷமாக நான் பிரசங்கம் பண்ணேன், கண்மை போடாத, ஒன்றை நீ என்னது அந்த கவர்ச்சியாக காட்டாதேன்னு சொன்ன கேட்க மாட்டேங்க. உணர்வே இல்லை. உணர்வு இருந்தால் செய்ய மாட்டாங்க தெரியுமா? அம்மா அப்பாவு கூட உணர்வு கிடையாது. 2 இழுப்பு இழுத்து போடாதன்னா போடாததான் இல்லை. அது எக்கேட்டும் சீர்கட்டு போட்டு சீர்கட்டு எங்கேயா போய் விழுந்து கிடக்கும்போது அதுக்கப்புறம் தான் யோசிப்பா, ஓ பாதாளம் கவர்ச்சி நிறைந்தது. எவனை எப்ப இழுக்கலாம், எவளை எப்ப இழுக்கலாம், தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றலான்னு சொல்லி பாதாளத்தின் ஆவிகள் கவர்ச்சியின் மூலமாக, பாதாளத்தின் ஆவிகள் இச்சையின் மூலமாக எவனை விழுங்கலாம் என்று சொல்லி காத்திருக்கிற பொல்லாத காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவ பிள்ளையே. இன்னும் இந்த பாதாளம் என்ன செய்யும்? நீதிமொழிகள் 27, நீதிமொழிகளின் புஸ்தகம் 27வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதோட 20வது வசனம் சொல்லுகிறது, பாதாளமும் அழிவும் திருப்தியாகிறதில்லை, அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தியாகிறதில்லை. பாதாளத்துக்கு திருப்தியே ஆகாதான். எத்தனை போட்டாலும், எத்தனை ஆத்துமாக்களை அது விழுங்கினாலும் அது விழுங்கி கொண்டே இருக்கும். போதும் போதும் போதும்னு சொல்லி ஒரு நாள் பாதாளம் சொல்லாதான். அப்படின்னா எல்லாத்தையும் இழுப்பதுக்கு பாதாளம் ஆயத்தமாக இருக்கிறது. வாலிப பிள்ளையே, என் அன்பு தகப்பனே, என் அன்பு தாயே, கவனம். யாரை எப்ப விழுங்கலாம் என்று பாதாளம் வாயை திறந்து காத்திருக்கிறது. அது திருப்தி அடையாது. எத்தனை பேர் போனாலும் திருப்தி அடையாது. உலக தோற்றம் இந்த நாள் வரையிலும் எத்தனை பேர் பாதாளம் போய்விட்டார்கள், அதுக்கு திருப்தி அடையல. நோபா காலத்தில் சுமார் 8 கோடி பேர் இருந்தாங்க, அது 8 லட்சம் பேர் இருந்தாங்க, பல கணக்கு சொல்றாங்க. அப்படி அவர்கள் எல்லாம் பாதாளத்தில் போனாங்க. இத்தனை ஆண்டு காலமும் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாம எல்லாரும் பாதாளத்தில் போனாங்க. ஓ, இந்த ஆத்மாக்கள் எனக்கு போதும். பாதாளம் சொல்லல, இன்னும் வேணும், இன்னும் வேணும், இவன் எனக்கு வேணும், இந்த பிள்ளை வேணும், அந்த புருஷன் வேணும், இந்த மனைவி வேணும், அந்த ஊழியக்காரன் வேணும் அப்படின்னு சொல்லி 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 ஒவ்வொரு நாளும் அநேக ஊழியக்காரர்களையும், அநேக விசுவாசிகளையும், அநேக லோக்கல்களையும், அநேக தலைவர்களையும், அநேக ஸ்தாபனங்களையும் பாதாளம் விழுங்கி கொண்டிருக்கிறது. திருப்தி இல்லை, திருப்தி அடையாது, ஒரு காலம் திருப்தி அடையாது. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்திலும் 15, 16 வசனங்களை சொல்லப்படுகிறது. தாத்தா என்று 2 குமார்த்திகள் அட்டைக்கு உண்டு, திருப்தி அடையாத 3 உண்டு, போது என்று சொல்ல 4 உண்டு. அவைகளில் முதன்மையானது பாதாளம். பாதாளம் தானு கேட்டுட்டு இருக்குமா? இன்னும் வேணும், இன்னும் வேணும், அந்த வாலிபன் எனக்கு வேணும், அந்த வாலிப பெண் எனக்கு வேணும், இந்த விசுவாசி எனக்கு வேணும், இந்த ஊழியக்காரன் எனக்கு வேணும். பாதாளம் தா 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 என்று சொல்லி ஒவ்வொன்றா கேட்டுக்கொண்டு இருக்கிறதா? திருப்தி அடையாது, போதுமெங்கிற மனசே கிடையாது பாதாளத்துக்கு. அப்படிப்பட்ட மோசமான ஒன்று பாதாளம். சங்கீதங்களின் புஸ்தகம் 49வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 49வது சங்கீதம், அவருடைய 14வது வசனம் சொல்லுகிறது, ஆட்டு மந்தையை போல் பாதாளத்தில் கிடத்தப்படுகிறார்கள், மரணம் அவர்களை மேய்ந்து போடும், செம்மையானவர்கள் அதிகாலை அவர்களை ஆண்டு கொள்வார்கள், நிலைத்திருக்க கூடாதபடி அவருடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். இங்க பயங்கர பியூட்டியா இருக்கலாம், இங்க அப்படியே உலகத்தை கலக்கிற ஐஸ்வர்ய ராய் போல இருக்கிறாங்க, கிளியோபாட்ரா போல இருக்கலாம், அல்லது பெரிய ஆண் அழகனா இருக்கலாம், அல்லது பெரிய திறமையானவங்களா இருக்கலாம், உங்க அழகுனால உலகத்தை கட்டி போட்டு இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, பாதாளம் உன் ரூபத்தை அழைத்து போட்டு விடும். அல்லேலூயா. எவ்வளவு அழகா இருந்தாலும் பாதாளம் மொத்தம் அழிச்சு போட்டுரும். நேபாளை சார்ந்த ஒரு உலக அழகி ஒருத்தர் இருந்தார், நீங்க நெட்ல போய் தேடி பாருங்க, கிடைக்கும். அவள் உலக அழகி என்று பட்டத்தை பெற்றுக்கொண்டாள். நிறைய கம்பெனிகள் விளம்பரத்துக்காக அவளை தேடி வந்தாங்க. எங்க விளம்பரத்தை நடிச்சா இவ்வளவு கோடி தாரோம், இவ்வளவு கோடி தாரோம். யாரையும் அண்ட விட மாட்டா. அவள் அழகுல பயங்கர பெருமை ஆயிட்டா. பெருமையாகி எல்லாரும் அவளுக்கு பின்னாடி அலைவாங்களாம்.
அந்த கம்பெனிக்காரெல்லாம் ஒரு ஒரு முறை தலையை மட்டும் காட்டுங்க, நாங்கள் எங்கள் வியாபாரம்லாம் பயங்கரமாக உலகத்தையே ஆட்டி படைச்சா அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் அழகுக்கு மயங்காதவர் ஒருவரும் இல்லை. ஒரு நாள் அவங்க சொன்னாங்களாம், உனக்காக எங்கள் உயிரையும் நாங்கள் தாரோம், எவ்வளோ கோடி என் சொத்தை எல்லாத்தையும் உனக்கு எழுதி வச்சிருக்கிற, ஒரு அரை மணி நேரம் என் கூட இருந்து பேசு போதும், என் கூட இருந்து பேசுனா போதும், என் சொத்தையே அவனுக்கு எழுதி வச்சிருக்கேன், காலடி அப்படின்னு கூட. அவ்வளோ அழகு, அவ்வளோ திறமை. புகழின் உச்சியிலே அவள் இருந்தாள். ஒரு நாள் வாகனத்தில் போய் கொண்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அப்படிய சரீரத்தில் அந்த முகம் பிஞ்சு போய் காயப்பட்டு அவன் லங்கோலமான நிலைமைக்கு தள்ளப்பட்டா. அவன் நரம்புகள் கட்டாயிச்சு, டாக்டரால் கண்டுபிடிக்க முடியலை, என்ன பிரச்சனை கண்டுபிடிக்க முடியல. அப்படியே மெலிந்து உருகி ஒன்றும் இல்லாமல் ஆகி இந்த கருவாடு நிலைமை, உயிருக்கு கருவாடு நிலைமைக்கு ஆயிட்டா. இப்போ சொல்கிறாங்களாம், இவ்வளோ ரூபாய் இருந்தால் அவளை காப்பாற்றலாம், இவ்வளோ ரூபாய் இருந்தால் காப்பாற்றலாம். ஆனால் ஒருத்தரும் அவளுக்காக பணம் செலவு பண்ண முன் வரவில்லை. ஒருவரும் பணம் செலவு பண்ண முன் வரவில்லை. அவள் சொன்னாலாம், சொத்தை மன்னிக்கவும், அவளுடைய பிஏ சொல்கிறாராம், நீங்கள் அவளை காப்பாற்றினீங்கன்னா உங்கள் கம்பெனியில் நான் அவங்கள நடிக்க வைக்கிறேன், நீங்கள் உதவி செய்யுங்க. எல்லாரும் சொன்னாங்க, நோ நோ நோ, இனி வாய்ப்பில்லை. காலங்கள் போனது, கருவாடாய் அவன் அழகு எல்லாம் அற்று போய் ஒன்றும் இல்லாத ஆவி எலும்பு கூடாய் செத்து போனாள். அழகு ஆபத்து. அழக நினைச்சமா மேன்மை பாராட்டலாம். அழகு, என் முடிய பாரு, என் கண்ணை பாரு, என் கையை பாரு. சில ஆணழகர்கள் உண்டு, அப்படி நெஞ்சி நிமித்தி நடந்தோ என் வீரத்தை பார். பாதாளம் ஒரு நாள் ஒன்று இல்லாமல் உருகுலையை செய்துவிடும். பாதாளம் ரூபத்தை அழித்து போட்டுவிடும், அழித்து போட்டுவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம், உன்னத பாட்டினுடைய புஸ்தகம் 8வது அதிகாரத்துக்கு நேராய் வரும்பொழுது அங்கு பாதாளத்தை குறித்து சாலோமன் ஒரு காரியத்தை சொல்லி வருகிறார். எடுத்துக்கொள்ளுங்க, உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போல வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியதா இருக்கிறது. போதும் 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 போதும். நேச வைராக்கியம் பாதாளத்தை போல கொடிது. அப்போ பாதாளத்தை இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது கொடிது. நேச வைராக்கியம் என்ன தெரியுமா? நேச வைராக்கியம் என்னன்னு தெரியுமா? ஸ்தோத்திரம். நீங்க இங்கிலீஷ் பைபிளில் படிச்சு பாருங்க, அதுல ஜெலசி அப்படின்னு தான் போட்டு இருக்கு, பொறாமை. என்ன பொறாமைன்னா, மற்றவர்கள் மேல ஆசை காதல்னால வர பொறாமை. நேச வைராக்கியம், இவன் தான் இவனுக்காக நான் எதையும் செய்வேன், அந்த நேச வைராக்கியம். விளக்கமா சொல்ல விரும்பல. பாதாளத்தை போல கொடிது. அல்லேலூயா. பாதாளம் கொடிது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்தோமே, பாதாளம் வேதனை நிறைந்த இடம். அவன் பாதாளத்தில் வேதனைப்படுகிற போது பாதாளம் நமக்கு வேதனையை கொடுக்கும். ஐயோ ஐயோ, இந்த பாதாளத்தில் போய்விடக்கூடாது, இந்த பாதாளத்தில் போய் என் ஜனம் அழிந்துடக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு ஊழியக்காரருடைய ஜெபமாக காணப்பட வேண்டும். ஆமென். இந்த பாதாளம் அவ்வளவு கொடிதாக காணப்படுது. ஆனால் இதை விட கொடிய ஒரு இடம் தான் நரகம். கவனிக்கிறீங்க தானே? அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மாயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மாயக்கிடுமே. மரணவோ நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை, வருவாய் தருணம் இதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை, வருவாய் தருணம் இதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. சத்திய வாக்கை நம்பியவாம், நித்திய ஜீவன் உனக்களிப்பா. சத்திய வாக்கை நம்பியவா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா.
உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையா என்று எழுதிடுவா. வருவான் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவர்கள் மரித்த பிற்பாடு பாதாளத்துக்கு போகிறாங்கன்னு சொன்னேன். ரட்சிக்கப்பட்டவர்கள் மரித்த பிற்பாடு பேரடைஸுக்கு போகிறாங்க. இதுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்துடைய வருகை இருக்கும். 1000 வருட அரசாட்சி எல்லாம் உண்டு, அது பெரிய சப்ஜெக்ட். அதுக்கு பிற்பாடு இயேசு ஒரு நியாய தீர்ப்பு பண்ணுவார். அதுக்கு பேர் தான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வரையிலும் பாதாளத்தில் இருக்கிறவங்க பாதாளத்தில் இருப்பாங்க, பேரடைஸில் இருக்கிறவங்க பேரடைஸில் இருப்பாங்க. வெள்ளை சிங்காசன அந்த நியாய தீர்ப்புக்கு பிற்பாடு இந்த பேரடைஸில் இருக்கிறவரெல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்று பரலோகத்துக்கு கொண்டு போகப்படுவார்கள். பாதாளத்தில் இருக்கிறவரெல்லாம் நியாய தீர்ப்பை அடைந்து நரகத்துக்கு போவாங்க. புரியுதா சொல்றது? புரியுதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த பாதாளமே இவ்வளவு பெரிய கஷ்டமான இடம், பாதாளமே இவ்வளவு பெரிய கொடுமையான இடம், பாதாளமே இவ்வளவு வேதனை நிறைந்த இடம் அப்படின்னா அதுக்கு அடுத்து ஒன்று இருக்குல்ல, நரகம். அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? இந்த நரகம் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல. நல்ல கவனிங்க, நமக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல நரகம். அப்ப நரகம் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? மன்னிக்கவும், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 41வது வசனம். அப்பொழுது இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். அப்ப நரகம் யாருக்கு உரியது? உங்க பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு உரியது அல்ல. அப்படின்னா நரகம் யாருக்குரியது? நரகம் பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் என்ன செய்யப்பட்டிருக்கு? உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு மனுஷங்கள்லாம் அங்க போக வேண்டியது. அந்த நரகம் எப்படிப்பட்டது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 49, 50 ஆகிய வசனங்களை வாசிங்க. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்கள் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அழுகையும் பற்கடிப்பு நிறைந்த ஒரு அக்கினி சூளைத்தான் நரகம். பாதாளத்தை விட கொடுமையானது. மத்தேயு 25:30 சொல்லுகிறது, இவனை புறம்பான இருளிலே போடுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நரகத்துக்கு இன்னொரு பேர் புறம்பான இருள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41வது வசனம், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41வது வசனம் விதமா சொல்லுகிறது, இடது பக்கத்தில் இருக்கிற பார்த்து சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். நித்திய அக்கினி, அக்கினி சூழ, அங்க அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும். புறம்பான இருள், நித்திய அக்கினி. நித்தியம்னாலே முடிவில்லாத, எப்ப பார்த்தாலும் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிற இடம் தான் நரகம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் அதோடைய 8வது வசனம் சொல்லுகிறது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாரக்காரராகிய பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினி கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அக்கினியும் கந்தகமும் எரிந்து கொண்டிருக்கிற கடல். கடலுக்கு கரையை காண முடியாது, அப்படிதானே? கடல் எவ்வளவு பெரியது! அப்படிப்பட்ட ஒரு அக்கினி கடல் தான் நரகம். மார்க் 9:48 சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே புழுக்களால உபத்திரவப்படுவார்களாம். இங்க அங்க நரகத்தில் கொண்டு போடப்பட்டா ஒரு புறம் அக்கினி,
அக்கினியில் வெந்து கொண்டு என்ன செய்வேன்? தாகம் ஒரு புறம் இருக்கும், ஒரு புறம் என்னது அழுகையும் பற்கடிப்பும், அழுது கொண்டே இருப்போம். அந்த நேரம் பார்த்து புழுக்கள் எல்லாம் நம்ம மேலே இறங்கி அக்கினி புழுக்கள் எல்லாம் அப்படியே கடிக்குமா? புழுக்களால் அந்த வசனத்தை எடுங்க. மார்க்கு 9ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிங்க. உன் கால் உனக்கு இடர்கள் உண்டாக்குனா தரித்து போடு, நீ 2 கால் உடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கலாம். சப்பானியா ஜீவனுக்குள் பிரவேச நலமா இருக்கும். அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். அக்கினி அவியாதுன்னா அணையாது. புழு எல்லாம் வந்து மேலே ஏறி அப்படியே வேதனைப்படுத்தி நிலைமை யோசித்து பாருங்க. அந்த நிலைமை யோசித்து பாருங்க. அதுதான் நரகம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அது அக்கினி கடல். அந்த அக்கினி கடல்ல ஒருத்தன் விழுந்துட்டானா கரை ஏறவே முடியாது. அக்கினி கடல்ல தவித்து தத்தளித்து சாவும் வராது, ஆத்மாவுக்கு சாவும் வராது, வேதனையும் தீராது. ஒவ்வொரு நாளும் அந்த அக்கினி கடல்லே கடந்து, கொந்தளிக்கிற அக்கினி கடல்லே கடந்து வேதனைப்பட்டு துடித்து வாழுகிற ஒரு அனுபவம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதோடைய 10வது வசனம் சொல்லுகிறது, அவன் தேவனுடைய கோபாக்கினாகிய பாத்திரத்தில் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அது உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதருக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களில் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிறவர்களுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. இப்ப தூங்குற நேரமாவது நிம்மதியா தூங்குறோம். மற்ற நேரங்களில் தான் பல பாடு பிரச்சனை உபத்திரவம். தூங்குற நேரமாவது நிம்மதியா தூங்குறோம். தூக்கத்துல வந்து எதுவும் தானா? அங்க தூக்கம் கிடையாது. நரகத்தில் மனசுக்கு இளைப்பாறுதல் கிடையாது. போராட்டம், அளவளப்பு. எப்ப பார்த்தாலும் ஒரே அளவளப்பா, ஒரே போராட்டமா. ஐயோ செத்தா நலமா இருக்குமே, இந்த வேதனை படுகிறேனே, இவ்வளவு உபத்திரம் படுகிறேனே சொல்லி புலம்பி அழுகிற ஒரு மோசமான நிலைமை நரகம். அப்படிப்பட்ட நிலைமை நரகம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நரகம் நமக்காக உருவாக்கப்பட்டதில் சொன்னேன். ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் அதனுடைய 17வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 9:17, துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். பாத்தீங்களா? சாத்தானுக்காக உருவாக்கப்பட்ட அந்த நரகத்திலே துன்மார்க்கரும். துன்மார்க்கம் அப்படின்னா என்ன? மார்க்கம்னா வழி, துன்மார்க்கம்னா வழி தப்பி நடக்கிறவர்கள். சிம்பிளா வழி தப்பி நடக்கிறவர்கள். 2, ஆண்டரை விட்டு தூரம் போகிறவர்கள். ஆண்டரை விட்டு தூரம் போகிறவர்கள், கர்த்தரை மறந்து போகிறாங்க, நரகத்திலே தள்ளப்படுவார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த மலை பிரசங்கத்திலே ஒரு காரியத்தை சொல்லி வருகிறார். 29வது 30வது வசனம், உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். 1, கண். சிலருடைய கண்கள் கண்ட இடம்லாம் மேயும். முகத்தை பார்த்து சில ஆள் பேச மாட்டாங்க, எங்கெங்கேயோ பார்த்து பேசுறாங்க. ஆண்டு சொல்லுவோம், கண் உனக்கு இடரல் உண்டாக்குதா? உன் கண் உனக்கு வேதனை உண்டாக்குதா? உன்னை தடுத்தது பாவத்தை நடத்துதா? புட்டிங்கி எறிஞ்சிரு. இன்னைக்கு நிறைய பேர் மொபைல் ஆபாச படங்கள் பார்க்குறாங்க, ஃபோன் வீடியோஸ்.
நிறைய பேர் இன்னைக்கு தவறான காரியங்களை பார்க்க இன்னைக்கு ஃபுல்லாக சாத்தானுடைய கட்டுக்குள் இருக்கிறது வாலிப சமுதாயம் எல்லாம். ஒரு கண் உனக்கு இடர்கள் உண்டாக்குதா, பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு தூண்டுதா, கண்ணை பிடிங்கி எறிஞ்சிரு, இல்லைன்னா நீ நரகத்துக்கு போயிடுவ. உன் கை உனக்கு இடர்கள் உண்டாக்குறா, உன் கை குறு கொடுத்துட்டே வருதா, சில ஆளுக்கு கை குறு கொடுத்துட்டே வரும். ஆண்டவர் சொல்ல வெட்டி போட்டுரு, இல்லைன்னா நீ மொத்தமா நரகத்துக்கு போயிடுவ. உன் கால் இடர் உண்டாக்கி எங்கெல்லாமோ உன்னை நடத்தி கொண்டு போகுதா, காலை தரைச்சி போட்டுரு, இல்லைன்னா நீ நரகத்தில் தள்ளப்படுவ. ஆண்டவர் சொல்ற இடரல் அடைகிறவர்கள் தன் சரீர கண் மூலமாக, தன்னுடைய கால் மூலமாக, தன் கை மூலமாக, தன் வாழ்க்கையின் மூலமாக இடரல் அடைகிறவர்கள், பாவத்திலே வீழ்கிறவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். மார்க்கு 16வது அதிகாரம், மார்க்கு புஸ்தகம் 16வது அதிகாரம் 15-16. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்க உலகமெல்லாம் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாய், அதாவது நரகத்தில் தள்ளப்படுவான். கவனிச்சிங்களா அந்த வசனத்தை? ஆண்டவர் சொல்றார், எல்லா இடம் புறப்பட்டு போப்பா, சுவிசேஷம் அறிவிங்க. யாரெல்லாம் விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள், அவர்கள் மீட்கப்படுவார்கள். விசுவாசியாதவர்களோ ஆக்கினை தீர்ப்பு நரகத்தை அடைவார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் அங்கே 29ஆம் வசனம் சொல்லுகிறது, யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயர்களும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். கேட அறிவிச்சிட்டாங்க, நரகத்துக்கு பங்காளிகளாய் மாறினார்கள். ஆம், சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோமே. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலை பாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அப்படின்னா பாருங்க, கிரியைகளிலே தவறாய் நடக்கிறவர்கள், பயப்படுகிற, எதுக்கிட்டு தானே பயப்படுறவங்க? அவிசுவாசிகள், அருவருப்பான காரியம் செய்கிறவன், கொலை செய்கிறவன், விபச்சாரம் செய்கிறவன், சூனியக்காரன், விக்கிரக ஆராதனைக்காரன், பொய்யர். குருஸ்தடிக்கு போறவங்கள நரகத்துக்கு போவாங்க. போறவங்க போங்க, அல்லேலூயா அல்லேலூயா. அதெல்லாம் தேவனுடைய பார்வையில் அருவருப்பு. தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு சிலர் போறீங்க, போங்க போங்க. ஆண்டவராய் கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய கிரிய மோசம்னா ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சிருவாரு? மத்திய எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் வாசித்து அந்த வேதவசனம் சொல்றது, சபிக்கப்பட்டவர்களே, 41, சபிக்கப்பட்டவர்களே நரகத்துக்கு போங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மொத்தத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லா பேரும் நரகத்துக்கு போவாங்க. இதனாலதான் பவுல் சொல்லுகிறார், ஐயோ எனக்கு வேதனை, ஐயோ எனக்கு துக்கமா இருக்கிறது, ஐயோ நான் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய சகோதர, என்னுடைய இனத்தா ஐயோ நரகத்துக்கு போகிறாங்களே, இவ்வளவு வேதனை உள்ள நரகத்துக்கு போறாங்களே, ரட்சிக்கப்படாம தங்கள் வாழ்க்கையை சீரழிக்கிறார்களே, ஐயோ ஐயோ ஐயோ. பவுல் கதறினதுக்கு அர்த்தம் இருக்குதானே? பவுல் கதறினதுக்கு அர்த்தம் இருக்குதானே? ஐயோ இந்த மகன் அநியாயமாய் நரகத்துக்கு போகிறானே, ஐயோ இந்த மகள் அநியாயமாய் நரகத்துக்கு போகிறாளே என்ற புலம்பி அழுகிறான். அதே போல ஐயோ என் பிள்ளை ரட்சிக்கப்படலையே, என் புருஷன் ரட்சிக்கப்படலையே, என் மனைவி ரட்சிக்கப்படலையே,
அவங்க மனுஷ நரகத்துக்கு தானே போவாங்களே. இந்த உணர்வோடு புலம்பி அழுது கொண்டிருக்கிற என் தாயே, என் தகப்பனே, என் சகோதரனே, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தன் கணவனுக்காக, தன் பிள்ளைகளுக்காக பரிதபிக்க எத்தனையோ தாய்மார்களை பார்க்க முடியும். இது உங்கள் துயரம் அல்ல, இது உங்கள் துயரம் அல்ல, இது ஆண்டவருடைய துயரம், இது இயேசப்பாவுடைய துயரம். அவர் இதே துயரத்தை தான் படுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 36 முதல் சில வசனங்களை வாசிப்போமா. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமா இருந்தபடினால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளும். யாரு கேட்கிறா தெரியுமா? யாரு கேட்கிறா தெரியுமா? அந்த உலகத்துக்காக வந்த இயேசு ஜெபிக்க சொல்லுகிறார் தன் சீசரை பார்த்து, ஏன் ஜெபம் பண்ணுப்பா, ஏன் நீ உலகத்துக்காக ஜெபம் பண்ண போதும், உன்னை ஆசைக்காக ஐஸ்வர்யத்தாக ஜெபம் பண்ண போதும், இந்த உலகத்தில் செல்வங்களுக்காக ஜெபம் பண்ண போதும், ஏன் நீ ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படி ஆண்டவர் ஊழியக்காரர்களை எழுப்பும்படி ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. ஏன்னா இன்னைக்கு ஆத்துமாக்கள் மேய்ப்பன் இல்லாம நரகத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறாங்க, நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. நான் இவனுக்காக இவளுக்காக ரத்தம் சிந்தினேனே, ஆனா இவர்கள் எந்த உணர்வும் இல்லாம இப்படி மனம்போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. ஐயோ, இவர்கள் இப்படி வாழ்ந்த நரகத்துக்கு தானே போவார்கள் என்கிற அந்த ஆதங்கம், அந்த வேதனை, அந்த வேதனை இயேசு கிறிஸ்துவுக்கு இல்லாமல் இல்லை. அதனால நீங்க துயரப்படுகிறவர்கள் தேவனுடைய துயரத்திலே பங்கெடுக்கிறீர்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்க புருஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா? உங்க மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் வேதத்தின்படி சொல்லுகிறேன், இன்னும் ரட்சிக்கப்படலைன்னா அவங்க நிலைமை படு மோசம். இன்னும் ரட்சிக்கப்படலைன்னா அவங்க நிலைமை படு மோசம். நீங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எங்கிட்ட சில ஊழியக்காரங்க ஆலோசனை கொடுத்தாங்க, நீ ஓவரா கத்துற, நீ ஓவரா ஜனங்களை ஏசுற, நீ ஏசாத, ஜனங்கள் இருக்கிறவனமா இருக்கட்டும், அவங்கள ஆசீர்வதிச்சிட்டு எவ்வளோ காலம் இருக்கிறியோ அவ்வளோ காலம் இருந்துட்டு போ. நீ சொல்லி ஒருத்தன்னு திருந்த போறதில்ல. எங்கிட்ட ஆலோசனை தந்தாங்க, அதெல்லாம் பேசாத, அவங்க இருக்கிற போல இருக்கட்டும், ஆனால் நான் இருக்கிறது போல இருக்க வரல. என் சொந்த ரத்தம் இல்லை, என் சொந்த ரத்தம் இல்லை. நீங்களா ஏதோ 5 வருஷம் இருந்தேன், உள்ள சம்பளத்தை மாதந்தோறும் தந்தாங்க, வீடுக்கு சந்திக்க வரும் 500 1000 தந்தாங்க, வாங்கினேன், என் குடும்பத்தை வளர்த்தேன், என் சரீரத்தை வளர்த்தேன். அடுத்ததாக இன்னொரு இடத்துல போய் அங்கே கொஞ்சம் காலம், அங்கே கொஞ்சம் பிஸ்னஸ், இப்படி வீடுகளை சந்திச்சு யாருக்கிட்ட எதாவது கிடைக்கும். உள்ள காலத்தில் ஊழியத்தை நிறைவேற்றிட்டு போய் சேரும்படி கர்த்தரை நான் அழைக்கலாமா? சில நேரங்களில் நான் உங்களை எச்சரிக்கும் போது அது உங்களுக்கு சாபமாக தெரியும். சில நேரங்களில் நான் கடிந்து கொள்ளும் போது உங்களுக்கு அது குத்தும். சிலர் அப்படிதானே ஆலயத்துக்கு வராமல் இருக்கிறாங்க. அவன் இப்படி சபிக்கிறான், இப்படி ஏசுறான், எதுக்கு? அதனால எனக்கு என்ன லாபம்? ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா? என் காலத்தில் ஊழியத்தில் வருகிற ஜனங்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாது. அந்த ஆதங்கம் இல்லாமல் இல்லை, என் வயிறு எரியுது, இருதயம் துடிக்குது. எதுக்கு தெரியுமா? நரகத்தில் போயிடக்கூடாது நீங்களா, நரகத்துக்கு போயிடக்கூடாது நீங்களா. எனக்கு எவ்வளவு பலவீனத்தில் இருக்கேன் தெரியுமா? முட்டத்தோடு போல என் வாழ்க்கை. ஆனாலும் நான் ஏன் எவ்வளவு கூட்டங்களை உங்களுக்கு வைக்கிறேன், ஏன் உங்களுக்காக இவ்வளவு சத்தம் போடுறேன். சத்தம் போடும்போது எனக்கு என்னெல்லாம் ஆகுது தெரியுமா? சரீரத்தில் முட்டத்தோடு போல இன்னைக்கு நான் இருக்கிறேன். ஏன் செத்தா கூட பறிச்சதில்லை. என் ஜனம் பரலோகத்துக்கு போனப்பா, நரகத்துக்கு போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது, எங்க ஊரே. ஆனா உங்களுக்கு சபிக்கிறான்,
என்னைக்கு ஒளிஞ்சு போவான்? எபிரேயருக்கு நிருபம் 3வது அதிகாரம், எபிரேயருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 2வது வசனம் விதமாக சொல்லுகிற. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆபகுக்கு 3வது அதிகாரம், ஆபகுக்கு 3வது அதிகாரம் அதோடைய 2வது வசனத்தை வாசிங்க பாப்போம். ஆபகுக்கு 3வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டபோது எனக்கு பயம் உண்டாயிற்று. ஆண்டவர் சில காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவர் சில காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் தேவ சமூகத்தில் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சபைகளுடைய சில காரியங்கள், சில நபர்களை கர்த்தர் எனக்கு காண்பித்து சில காரியங்கள் எனக்கு வெளிப்படுத்தினார். அதை இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல முடியும். சொன்னா நான் அடுத்து அதான் சொல்லுவேன், சபிக்கான் அதான் சொல்லிங்க. நான் அதை சொல்ல வரல. எனக்கு பயம் உண்டாயிற்று. ஐயோ ஐயோ ஐயோ, ஆண்டவரை வேண்டாம், ஆண்டவரை வேண்டாம் வேண்டாம், எனக்கு பயம் உண்டாயிற்று. ஆண்டவர்கிட்ட வந்தான், ஆண்டவர் வேண்டாப்பா, பாவப்பா, பாவம் ஆண்டவரை விட்டுருங்க ஆண்டவரை. நான் யாரும் சாகணும்னு ஆசைப்படவே மாட்டேன். யாரை நான் அடிபடணும், சாகணும், அங்கே வேண்டி கட்டணும்னு ஆசைப்படவே மாட்டேன். என் ஆசை எல்லாம் நான் கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, கெட்ட பேரை வாங்கினாலும் பிரச்சனை இல்லை, என்னுடைய ஜனம் பரலோகத்தில் இருக்கணும், அந்த வேதனையை அனுபவிக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய வாஞ்சை, என்னுடைய ஆவல். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தா. இந்த செய்தியை நான் முடிக்கணும்னு தான் இருந்தேன். அப்போ இந்த ஆண்டவர் இந்த ஏவுதலை எனக்கு கொடுத்தா, நீ பேசு, நரகத்தை குறித்தும் பாதாளத்தை குறித்தும் பேசு. இன்னைக்கு நிறைய பேர் சபையை சீர்திருத்த விரும்புகிறார்கள். சபையில் அது இல்லை, இது இல்லை, சபையில் அதை கொண்டு வரணும், இதை கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய பேர் சபையிலே சில மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறாங்க. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை பரிதாபமாக இருக்கிறது, அவங்க குடும்பத்தின் நிலைமை பரிதாபமாக இருக்கிறது. எங்கிட்ட விளையாடக்கூடாதுன்னு சொல்லுன்னு சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமாக நான் இன்னும் ஒரு ஆண்டு இங்கே இருப்பேன். கர்த்தருக்கு சித்தமாக நான் சொல்ல முடியாது, உயிரோடு இருக்கிறானா போகிறேனான்னு தெரியாது, அப்படி தானே? இல்லை மாற்றம் வரும் இல்லைன்னு. கர்த்தருக்கு சித்தமாக நான் இன்னும் இருப்பேன். அந்த ஒரு ஆண்டு என்னுடைய ஒரே தரிசனம் என்ன தெரியுமா? போகிறதுக்குள்ளால ஒரு ஆத்மாவது என்கிட்ட வந்து சொல்லணும், நான் ரட்சிக்கப்பட்டேன். ரொம்ப வேண்டாம் எனக்கு ஒரு ஆத்மாவது. நீ சர்ச்சில் சீர்திருத்தத்தை கொண்டு வாங்க, நான் தப்புன்னு சொல்ல வரல. நீங்கள் மரித்தால் பரலோகம் போவீங்களா? நீங்க மாற்றத்தை கொண்டு வாருங்கள், தப்பே இல்லை, வேணும், மாற்றங்கள் வேணும். நீங்க மாறி இருக்கீங்களா? உங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்களா? உங்க புருஷன் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாரா? உங்க மனைவி ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்களா? ஒரே ஒரு கேள்வியை கேட்டுட்டு நீங்க என்ன வேணுமானு சொல்லுங்கள், செய்யுங்கள், கர்த்தர் கூட இருப்பாராக. ஆமென். அந்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவரே, நீ வெளிப்படுத்தினதை கேட்டபோது எனக்கு பயம் உண்டாயிற்று. எனக்கு பயம் உண்டாயிற்று. வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பிப்பீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. வருஷங்கள் நடுவு என்பது ஜூலை மாதம் 2ஆம் தேதி. அந்த ஜூலை மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது தான் ரட்சண்ய சேனை என்கிற ஸ்தாபனம். நரகத்துக்கு போகிறவர்களை, புறக்கணிக்கப்பட்டவர்களை, ஒன்றுக்கும் உதவாதவர்களை ஒரு ஸ்டாண்டர்டான நிலைமைக்கு கொண்டு வந்து அவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று வில்லியம் பூத்தின் உள்ளத்திலே கர்த்தர் ஏவி அவரால் ஏற்படுத்தப்பட்டது தான் ரட்சண்ய சேனை. அந்த ரட்சண்ய சேனை, ரட்சிக்கப்படுகிறவருடைய கூட்டம் தான் ரட்சண்ய சேனை. ரட்சிக்கப்படுகிற அங்கமா இருக்கிற சபை தான் ரட்சண்ய சேனை. ஆனா இன்னைக்கு நிறைய ஊழியக்காரனுக்கும், நிறைய லோக்கல்களுக்கும், நிறைய விசுவாசிகளுக்கும் ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. இப்படி போனா போய் சேருகிற இடம் சிலருடைய தனியாத வாஞ்சை பொன், சிலருடைய தீராத ஆசை புகழ். என்னுடைய தீராத ஆசையோ ஆத்துமாக்கள் என்று பறைசாற்றின தேவ மனிதன் வில்லியம் பூத் எழுப்பின ரட்சணை சேனையில் வாழுகிற நம்முடைய நோக்கம் பணம், புகழ், பதவி, பட்டம். ஆண்டவரே, ஆத்துமாக்களை எனக்கு தாரும் அல்லது என்ன ஆத்துமாவை எடுத்துக்கொண்டோ கொள்ளும் என்று ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு என்கிற மனுஷன் புலம்பினான்.
பிதாவே ஆத்துமாக்களை எனக்கு தார, இல்லாவிடில் நான் மரிக்கிறேன் என்றான் ஜான் கைட் என்கிற தேவ மனுஷன். ஆண்டவரே ஸ்காட்லாந்து எனக்கு தான், இல்லைன்னா நான் சாகிறேன் ஆண்டவரே. என் தேசம் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? என் தேசம் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது நான் எப்படி தூங்க முடியும் என்று ஒவ்வொரு இரவையும் கண்ணீரில் கழித்த, ஒவ்வொரு பகலையும் கண்ணீரில் கழித்த ஜான் நாக்ஸ் என்ற தேவ மனிதன் புலம்பினான். கர்த்தர் ஸ்காட்லாந்தை அவன் கையில் கொடுத்தார். நம்முடைய வாஞ்சை என்ன? நம்முடைய வாஞ்சை என்ன? கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. நான் ரட்சிக்கப்படணும், என் மனைவி ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். நான் ஒவ்வொரு முறையும் என் பிள்ளைகளை கூப்பிட்டு பேசுவேன். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியாப்பா? போய் சொல்ல கேளுங்க, கூப்பிட்டு நீ ரட்சிக்கப்பட்டியா? கடவுள் பயந்தாட நான் பேசுவேன், ரட்சிப்பின் காரியத்தை குறித்து பேசுவேன். ஸ்கூலுக்கு கொண்டு போடும்போது அவட சொல்லுவேன், இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் இருக்கணும், ஆண்டவருக்கு இப்படி தான் இருக்கணும். ஒவ்வொரு நாளில் டைம் கிடைக்கும் எல்லாம் பிள்ளைகிட்ட நான் பேசுவேன். ரட்சிக்கப்படு, ஆண்டோடைய வார்த்தையை கீழ்ப்படி, ஆண்டவர் சொன்னது கீழ்ப்படின்னு நீங்கள் செய்யணும். நான் வற்புறுத்தி நீங்கள் செய்யக்கூடாது. நீங்களாம் உணர்வடைஞ்சி ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதை செய்யணும். கேட்டு பாருங்க. நீங்கள் ஆசை என்ன தெரியுமா? ஆசையா பெற்று வளர்த்த என் பிள்ளை நரகத்தில் போயிடக்கூடாது. பிள்ளை இந்த உலகத்தில் பெரிய ஆளாகலாம், பதவியில் வரலாம், பட்டங்களில் வரலாம், பணம் சம்பாதிச்சு பெரிய ஆளாக வரலாம். ஆசையா பால் ஊட்டி சீராட்டி நம்ம சாப்பிடாம இந்த பெத்தெடுத்து வளர்த்த பிள்ளை நரகத்தில் அந்த அக்கினி கடலில் கடந்து வேதனைப்படுகிற அனுபவத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம பாதுகாத்த நம்முடைய பிள்ளைகள் நிலைமையை யோசித்து பாருங்க. நம்ம மனைவி நம்முடைய நேச மனைவிமார் நரகத்தில் போய் கடந்து வேகிறதை நினைத்து பாருங்கள். நம்ம புருஷமாக கரம் பிடிச்சு நம்மளுக்கு உணவு போட்டு சாப்பாடு தந்து நம்மளை நல்வழி நடத்த நம்மளோட கணவன்மா நரகத்தில் போய் கிடக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க. பணத்தின் பின்னை ஓட மனசு வராது, முழங்கால நின்று ஜெபிக்க மனசு வரும். டிவிக்கு முன்னாலும் சீரியலுக்கு முன்னாலும் கடந்து வேன வாயை பார்த்து கொண்டு இருக்க உங்களுக்கு உணர்வு வராது. என் ஜனம், என் பிள்ளை, என் புருஷன், என் மனைவி, ஐயோ அவர்கள் ரட்சிக்கப்படணுமே, ஐயோ அவங்க ரட்சிக்கப்படணுமே என்கிற உணர்வு உங்களுக்கு வரும். அல்லேலூயா. யாக்கோபு 5ஆம் அதிகாரம், யாக்கோபுடைய புத்தகம் 5வது அதிகாரம், அதோடைய 19, 20 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பி போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். முடித்துக் கொள்ளுகிறேன். உங்க முடிவு என்ன? உங்க முடிவு என்ன? புதன்கிழமை வந்து ஜெபம் பண்ணுங்க, நம்ம கிராமத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா 2 பேரும் வந்து கொட்டை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை வந்து ஜெபம் பண்ணுங்கன்னா பிரேச லீடரும் கூட ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. மற்றவங்களை காணோம். வீடுகள் இருக்கிறாங்க, கதை பேசுகிறாங்க. தப்பி போன மார்க்கத்திலிருந்து ஒரு பாவியை திருப்புகிறவன், தப்பி போன மார்க்கத்திலிருந்து ஒரு பாவியை திருப்புகிறவன், அவனுக்கு உண்டான ஆசீர்வாதம் மகிமையானது. அவனுக்கு உண்டான ஆசீர்வாதம் மகிமையானது. நீங்க யாரை திருப்ப போறீங்க? நீங்க யாரை திருப்ப போறீங்க? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. யாரை திருப்ப போறீங்க? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எல்லாரும் அப்படியே எளிமை நின்று, எசப்பா, பவுல் அன்னைக்கு ரட்சிக்கப்படாதவர்களுக்காக துயரப்பட்டான். ரட்சிக்கப்படாதவர்களுக்காக துயரப்பட்ட காரணம் பாதாளமும் நரகமும் மிக கொடியது. பாதாளமும் நரகமும் மிக கொடியது. அங்க போய் விழுந்தவங்களை காப்பாற்றவே முடியாது. அங்கு போகிறவர்கள் தப்பி வரவே முடியாது. ஒவ்வொரு நாளும் அக்கினி கடலில் வெந்து கொண்டிருப்பார்கள். சாவும் வராம வாழவும் முடியாம கொதிக்கிற கந்தகமும் அக்கினியும் எரிகிற அந்த கடலிலே பங்கடைவார்களே. நான் வளர்த்த என் பிள்ளை அங்க போயிடக்கூடாதப்பா ஆண்டவரே, என் புருஷால என் மனைவி போயிடக்கூடாது ஆண்டவரே. ஜெபிப்ப கேட்போம் ஆண்டவரத்துல. அதுக்கு முதல்ல நம்ம ரட்சிக்கப்படணுமே. என் ஆசையெல்லாம் அதுதான்.
என்னால வழி நடத்தப்படுகிற என் ஜனம் ஒருத்தர் கூட நரகத்துக்கு போயிடக்கூடாது. என்னால் நடத்தப்படுறதுக்கு ஒரு வாலிப பிள்ளை கூட நரகத்துக்கு போயிடக்கூடாது. அதுதான் ஐயா வாஞ்சு, அதுதான் என் ஆசை. அதுதான்மா, அதுதான் ஐயா இவ்வளவு நான் கழிஞ்சு பேசுறேன். அதுதான் ஆண்டவர் உங்களை என் மூலமா இவ்வளவு பேசுறேன். உங்களை சபிக்க அல்ல. நீங்க யாரும் சபிக்கப்பட்டு போவதற்கோ, நீங்க யாரும் சாவதற்கோ, நீங்க யாரும் சாபத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காகவோ இங்கிருந்து பேசப்படல. அப்படியாவது இந்த கடிந்து கொள்வதில் கேட்டாவது நீங்க மனம் திரும்ப மாட்டீங்களா? அந்த கடிந்து கொள்வதை கேட்டாவது நீங்க ரட்சிக்கப்பட மாட்டீங்களா? அப்படியாவது நீங்க மீட்கப்பட மாட்டீங்களான்னு தாமா இவ்வளவு தூரம் பிரயாசப்படுகிறேன். அதுக்காக தான் இவ்வளவு தூரம் சத்தம் போடுறது. அதுக்காக தான் இவ்வளவு தூரம் சத்தம் போடுகிறது. உணர்வீங்களா? ஏசப்பா, அந்த பாதாளம் எனக்கு வேண்டாம், அந்த நரகம் எனக்கு வேண்டாம், அந்த படுகொலி எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, அந்த அக்கினி கந்தகம் எரிகிற அந்த அக்கினி கடல் எனக்கு வேண்டாப்பா. என் பாவத்திலிருந்து இன்னைக்கு நான் முதல்ல மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே. என் பாவத்திலிருந்து நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே. அதே போல என் குடும்பத்தில் இருக்கிற எந்த நபரும் நரகத்துக்கு போயிடக்கூடாதுப்பா. அவங்களுக்கு நான் தரப்புல நிற்கிறேன் ஆண்டவரே. அதுக்கு நான் தரப்புல நிற்கிறேன் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவீங்களா? இந்த காலத்தை நீங்க மௌனமாயிருந்தா மரித்த பிற்பாடு ஒன்றும் செய்ய முடியாது. யாருக்கு எப்போது மரணம் வரும் என்று சொல்ல முடியாது. எந்த வயதில் வரும் என்று சொல்ல முடியாது. இந்த காலத்தில் நாம் அசதியாயிருந்தா நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை பரிதாபமாய் போய்விடும். நீ ஆண்டவரை ஒப்பு கொடுத்து பேசுங்க. ஆண்டவரே, நான் சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறேன், உண்மைதான். சபையில மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறேன், உண்மைதான். ஆனால் நான் எனக்குள்ளும் என் குடும்பத்துக்குள்ள முதலாவது மாற்றம் வரணுமே ஆண்டவரை. கேளுங்க ஆண்டவரத்தில். நான் அடுத்தவங்களை பார்க்கும்போது பாவிகளாய் பார்க்கிறேன். ஆனா உண்மையான பாவி நான் தானே ஆண்டவரை. கேளுங்க. உங்க குடும்பத்தை ஆதாயப்படுத்துங்கள். உங்களுடைய சகோதரங்களை ஆதாயப்படுத்துங்கள். உங்க நண்பர்களை ஆதாயப்படுத்துங்கள். உங்க எல்லாரையும் ஆதாயப்படுத்தும்படி ஒப்பு கொடுங்க. கொஞ்ச நேரம் ஆண்டோட சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க. இருதயத்தை அப்படியே ஒப்பு கொடுங்க. நரக தண்டனை எனக்கு வேணாப்பா. ரட்சிக்கப்படாத உங்க குடும்ப அங்கத்தினருக்காக ஜெபம் பண்ணுங்க. ராக்காலம் வருகின்றதே, அதன் சாயல் தெரிகின்றதே. ராக்காலம் வருகின்றதே, அதன் சாயல் தெரிகின்றதே. ஒளியுள்ள காலம் முடிவாகும் முன்னே உன் சேவை நிறைவேற்றிடு. ஒளியுள்ள காலம் நிறைவேறும் முன்னே உன் சேவை நிறைவேற்றிடு. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நான் செயலாற்று நேரம் அல்லவா. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நான் செயலாற்று நேரம் அல்லவா. உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தூவோ. உறங்காமல் நாமோ விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தூவோ. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நான் செயலாற்று நேரம் அல்லவா. திறப்பின் ஓர் வாசல் இங்கே, அதில் நிற்கும் மனிதன் எங்கே. திறப்பின் ஓர் வாசல் இங்கே,
அதில் நிற்கும் மனிதன் எங்கே? கர்த்தரின் கண்கள் பூலோகமெங்கும் அதை தேடி அலைகின்றதே. கர்த்தரின் கண்கள் பூலோகமெங்கும் அதை தேடி அலைகின்றதே. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நான் செயலாற்று நேரம் அல்லவா. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நான் செயலாற்று நேரம் அல்லவா. உறங்காமல் நானும் விரைந்தோடி என்றும் சுவிசேஷ விதை தூவோ. உறங்காமல் நாமும் சுவிசேஷ விதை தூவோ. பாவத்தில் வீழ்ந்தே இன்றே தேசங்கள் அழிகின்றதே. பாவத்தில் வீழ்ந்தே இன்றே தேசங்கள் அழிகின்றதே. கர்த்தரின் கண்கள் இக்காட்சி கண்டு கண்ணீரை சொரிகின்றதே. கர்த்தரின் கண்கள் இக்காட்சி கண்டு கண்ணீரை சொரிகின்றதே. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நான் செயலாற்று நேரம் அல்லவா. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நான் செயலாற்று நேரம் அல்லவா. உறங்காமல் நானும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தூவோ. உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தூவோ. என் அப்பா ரட்சிக்கப்படணும், என் அம்மா ரட்சிக்கப்படணும், என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், என் மகன் என் மக இல்லை மருமக என் பேர பிள்ளை ரட்சிக்கப்படணும். அப்படி யாராவது நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த கிருபாசனத்துக்கு முன்பதாக நீங்கள் இப்போ வந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னை சார்ந்தவங்க நரகத்தில் போயிடக்கூடாதப்பா, அவங்க ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, நான் அந்த கிருபாசனத்தை வந்து உங்கள் காலை பிடிக்கிறேன்ப்பா, உங்கள் பாதத்தில் நான் தஞ்சமாக வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என் குடும்பம் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரேன்னு கர்த்தர் உதவியை யாராவது நாடினீங்கன்னா நீங்கள் இப்போ முன்னால் வந்து ஜெபம் பண்ணலாம், உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கலாம். இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற நாள். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற நாள். ஆண்டோட சமத்தை பார்த்து ஜெபிங்க, கண்ணீர் விடுங்க, ஆத்மாவுக்காய் கண்ணீர் விடுங்க. ரட்சிக்கப்படணும். ஆண்டவரை அழிஞ்சு நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஆண்டவரை எல்லாரும் கேளுங்க, ஒத்தாசை நாடுங்க, ஆண்டவருடைய ஒத்தாசை நாடுங்க. ஆண்டவரை இறங்குங்கப்பா. அன்றைக்கு ஆண்டவரே சோதோம் கோமாரா பட்டணம் அழிவதற்கு முன்பதாக ஆபிரகாமுடைய சமூகத்தில் மன்றாடினானே. ஐயோ ஐயோ, 50 நீதிமான்கள் இருந்தா பட்டணத்தை அழிப்பீரா. போராடினா. நீங்களும் போராடுங்க, அழிச்சிடாதீங்கப்பா. என் குடும்பத்தை அழிச்சிடாதீங்க ஆண்டவரை. என் பிள்ளைங்க அழிஞ்சிடக்கூடாது ஆண்டவரை, என் பெற்றோர் அழிஞ்சிடக்கூடாது ஆண்டவரை. ஆண்டவருக்கு சமூகத்தில் தரப்பில் நிற்கிற ஆண்டவரே, சபை மக்கள் ஆண்டவரே, நீ என்னுடைய கரத்திலே தந்த ஒரு ஆத்மா கூட நரகத்துக்கு போயிடக்கூடாதப்பா. யாரும் அழிஞ்சு நரகத்துக்கு போயிடக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் பரலோகத்தில் வரணுப்பா. சபைக்காக நான் உங்க சமூகத்தை நோக்கி மன்றாடுகிறேன் ஆண்டவரை. சபையில் இருக்கிற ஒவ்வொருக்கும் அங்க சமூகத்தை நோக்கி மன்றாடுகிறேன் ஆண்டவரை. மன்றாடுகிறப்பா. ஆண்டவர் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவர்.
அன்பு தகப்பனாரே, இந்த இடத்தில் இருக்கிற அன்பு குடும்ப தலைவர்களே, என்றைக்காவது நம்ம ஒரு 4 பேர் கூடி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு உங்ககிட்ட பேசி உங்களை அழைச்சி நீங்க ஜெபம் பண்ணணும்னு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கா? எதுக்கோ கூடி ஆலோசனை பண்றீங்களே, எதுக்கோ கூடி ஆலோசனை பண்றீங்களே. ஐயோ, என் கிராமம் அழிஞ்சிடக்கூடாது, என் தேசம் அழிஞ்சிடக்கூடாது, என் ஜனம் அழிஞ்சிடக்கூடாது, என் குடும்பம் அழிஞ்சிடக்கூடாது. எப்பா வாப்பா, என் மச்சான் வா, என் அண்ணா வா, என் தம்பி வா, நம்ம ஒரு நாள் கூடி ஜெபம் பண்ணுவோம். மாசத்துல ஒரு நாள் கூடி நமக்காக ஜெபம் பண்ணுவோம், நம்ம குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், நம்ம மனைவிக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். எந்த தகப்பனுக்காவது அந்த எண்ணம் வந்திருக்கா? ஆண்டவர் என்ன இந்த இடத்துல லோக்கல் உத்தியோகஸ்தரா வச்சிருக்கிறாரு, இந்த சபையில் என்ன லோக்கல் உத்தியோகஸ்தரா வச்சிருக்கிறாரு. ஐயோ, என் சபைக்காக நான் தரப்புல நிற்கணும். மாசத்துல ஒரு முறையாவது வாங்க லோக்கல் உத்தியோகஸ்தரே வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். என்றைக்காவது அந்த உணர்வு உங்களுக்கு வந்திருக்கா? ஐயா அம்மா, இந்த சபைக்காய் திறப்புல நிற்கணும், இந்த சபையோட ஆத்துமாக்களுக்காய் திறப்புல நிற்கணும். அழிஞ்சு இன்னைக்கு நிறைய பேர் நரகத்துக்கு போறாங்களே, வாலிபர்கள் எனக்கு இல்லையே, எல்லா துன்மார்க்கத்திலும் பாவத்தில் விழுந்து நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்களே, இந்த வாலிபனை மீட்பது யார்? நம்ம கிராமத்துக்கு நம்ம சபைக்காக ஜெபம் பண்ணுவோம். வாமா, ஏ வா. அந்த ஜெப குழுவில் போகாட்டாலும் பிரச்சனை, நம்ம போய் ஒரு 3 பேர் ஜெபம் பண்ணுவோம். நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம குடும்பத்தை, நம்ம கிராமத்துக்காக, நம்ம தேசத்துக்கு வா, நம்ம ஒரு 3 பேர் ஜெபம் பண்ணுவோம். அல்லது நம்ம வீட்டில், என் வீட்டில் வாங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம், மாடியில் ஜெபம் பண்ணுவோம். யாருக்காவது அந்த உணர்வு வருதா? இல்லையே. நம்ம எல்லாம் என்ன கிறிஸ்தவர்கள், நம்ம எல்லாம் என்ன தேவ பிள்ளைகள்? ஆண்டவர் சொல்லுகிறார், மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல அவள் வழி தப்பி போனவர். ஐயோ, என் ஜெபம் பண்ணுப்பா, என் ஜெபம் பண்ணு, சீசனமா ஜெபம் பண்ணு. பிதாவாகிய தேவர் வேலைக்கு ஆட்களை அனுப்பணும், அறுவடை செய்ய ஆட்களை அனுப்பணும், ஜெபம் பண்ணு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா ஐயா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீங்களாமா? உங்க வீட்டில் கூடி நீங்க ஜெபம் பண்ணலாம். உங்க வேண்டப்பட்ட நீங்க 3 பேர், ஒரு 4 பேர், ஒரு 5 பேர் குடும்பம் உங்க வீட்டில் கூடி ஜெபம் பண்ணலாம், தப்பு இல்லை. இந்த சர்ச்சில் வந்து எப்ப வேணாலும் ஜெபம் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா நீங்க ஜெபிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறா, ஜெபிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அன்பு தகப்பனே, உங்களுக்கு எல்லாம் நல்ல ஆலோசனை கிடைக்கிறது. ஆனா இப்போ ஒரு ஆலோசனை தாரேன், நீங்க கூடி ஜெபம் பண்ணுங்க, நீங்க கூடி ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பம் மாறும், உங்க பிள்ளைகள் மனம் திரும்புவார்கள், உங்க வீட்டில் ஆசீர்வாதம் உண்டாகும், உங்க கஷ்டங்கள் எல்லாம் மாறும், கஷ்டங்கள் எல்லாம் மாறும். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபை இரக்கமும் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, உங்க சமூகத்தில் நன்மழங்கால் படிபட்டு நிற்கிறப்பா. 5 ஆண்டு காலமாய் கர்த்தர் இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து ஏசப்பா ஜனங்களுக்கு வேண்டிய சத்தியங்களை சொன்னீங்க, என் மூலமா பேசினீங்கப்பா. இன்னும் மனம் திரும்பாம, இன்னும் தங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கலை பார்த்து என் உள்ளம் பரிதாபப்படுகிறது. ஆண்டவரே, மனம் இறங்குங்கப்பா. யார் யாரெல்லாம் ஆலயத்துக்கு வராம வைராக்கியமா இருக்கிறார்களோ, வருகிற நாட்கள் அவங்க வந்து சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு, சத்தியத்தை கற்றுக்கொண்டு, தன்னை தன்னுடைய குடும்பத்தையும் ரட்சிக்கத்தக்கதா, தன்னையும் தன் குடும்பத்தை காப்பாற்றத்தக்கதான ஞானத்தை தேவனாய் கர்த்தர் கொடுப்பீரார். இது கர்த்தரை தேடுகிற இடம். இங்கு வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், இங்கு வந்து சத்தியத்தை அறிந்து கொண்டு வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்தில் உண்டாகட்டும். தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் சீர்படுத்தி உம்மோடு ஐக்கியப்படுத்தி சிறப்பான ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னைக்கு இவங்களோடு பேசி இருக்கிறீங்க, காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறீங்க அப்பா. மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக கதறி புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவீர்கள் என்று சொன்னீங்களே. அவர்கள் யாருக்காக ஜெபம் பண்ணுகிறாங்களோ, யாருக்காக மன்றாடுகிறார்களோ, யாருக்காக திறப்புல நிற்கிறார்களோ, அவர்கள் ரட்சிக்கப்படுவதை கண்டு இவர்கள் துக்கத்தை எல்லாம் மாறி ஆச்சரியப்படத்தக்கதாய், ஆண்டவர் ஆறுதல் அடையத்தக்கதாய் தேவனாய் கர்த்தருடைய கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்.
மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் மனம் திரும்பட்டும். பொல்லாத சரீர பிரகமான இச்சைகளுக்கு அடிமைப்பட்டவர்கள் மனம் திரும்பட்டும். பாவங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் மனம் திரும்பட்டும். துன்மார்க்கத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் மனம் திரும்பட்டும். பொல்லாத காரியங்களுக்கு கை கோர்க்கிறவர்கள் கர்த்தருடைய காரியங்களுக்கு கை கோர்க்க கர்த்தர் கிருபை செய்வீராக. தொடர்ந்து உங்கள் பிரசனத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். இதோ இந்த கிருபாசனத்தில் வந்து யாரெல்லாம் ஜபித்து கொண்டு இருக்கிறாங்களோ இவங்க எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கண்ணீரோடு இருந்த இடத்துல புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்கப்பா. கண்ணீரோடு இந்த இடத்துல அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய ஜெபத்தை கர்த்தர் பதில் கொடுப்பீராக. தங்களுடைய தகப்பனருடைய ரட்சிப்புக்காக, தங்களுடைய தகப்பனுடைய ரட்சிப்புக்காக கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த இடத்துல உண்டு. ஏசப்பா ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை பாருங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை பாருங்க ஆண்டவர். தன் பெற்றோருடைய ரட்சிப்புக்காக கதறி புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை பாருங்க. தன் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக கதறி அழுது கொண்டிருக்கிற தாய்மார்களுடைய கண்ணீரை பாருங்கப்பா. இவருடைய கண்ணீரை பார்த்து ஆண்டவர் யாருடைய ரட்சிப்புக்காக புலம்பிக் கொண்டிருக்காங்க அவருடைய வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு உண்டாகும்படியா இந்த கிருபாசனத்தை நாடி வந்த இவர்கள் அதன் மூலம் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியா தேவன் கிருபை செய்வீராக. துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவீர்கள். ஆத்துமாக்களுக்காக துயரப்படுகிற இவர்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவார்களாக. தூர இடங்களில் இருக்கிற ஒருவருக்காக ஜெபிக்கிறேன். தேவ சமாதானம் ஆசீர்வாதம் நிறைவாய் உண்டாயிருக்கட்டும். இன்றைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிரிவு வாசலாவில் நடக்கிற எங்களுடைய டிவிஷன் தலைவர் அவருடைய அந்த நிகழ்வை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர் செல்லுகிற அந்த நிகழ்வில் ஆண்டவரே இந்த பதவியிலே நல்ல ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் டிவிஷனுக்கு புதிதாக வர இருக்கிற டிவிஷன் தளபதிக்காய், பெண்கள் ஊழியங்களின் டைரக்டருக்காக ஜெபிக்கிறேன். இந்த தேவனாய் கர்த்தர் அவளையும் ஆசீர்வதித்து இந்த டிவிஷனில் மகிமையான ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவர் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை நடக்கிற பிபிஎஸ்ஐ இந்த கருத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறப்பாக மகிமையாய் நடக்கட்டும். நடத்துகிற பிள்ளைகளோடும் வந்து சேர்க்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கரம் தங்கி இருக்கட்டும். நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளை இடுவீராக. ஒரு விசை கூட கிருபாசனம் முன்பதாக வந்து முழங்கால் இப்படிக்கிட்டு எல்லாம் மற்ற எல்லாருமே ஆசீர்வாதங்களை கட்டவிழுக்கிறேன். பரலோகத்தின் பிரதிநிதியை நான் ஆசீர்வதிக்கிறேன். சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு திருப்தியோடு தங்கள் இல்லங்களுக்கு செல்ல தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகமும் இன்று சதா நாட்கள் நம்மளோடு கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சமாதானத்தில் போய் வாருங்கள். ஆமென்.